இது நமக்கான நாடுன்னு பேர் தான் தமிழ்நாடு. தமிழுக்கும் தமிழனுக்கும் இது சுடுகாடு. தமிழக வாழ்வுரிமை கட்சித் தலைவர் எம்எல்ஏ வேல்முருகனை அமைச்சர் சேகர் பாபு ஒருமையில் பேசியிருப்பது குறித்து செய்தியாளர் எழுப்பிய கேள்விக்கு நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளர் சீமான் பதிலளித்துள்ளார். சம்பந்தமா பேசும்போது அவனுக்கு வந்து வாய்ப்பு மறுக்கப்படுது. அது மட்டும் இல்லாம அவர் வந்து நீங்க வந்து அதிகபட்சமா பேசுறீங்கன்னு சொல்லி இவர் சேகர் பாபு பேசியிருக்காரு. நீ வா பொண்ணு ஒருமையில பேசியிருக்காரு. இதிலிருந்து என்ன தெரியுது? இந்த அரசு, இந்த அவை தமிழுக்கு தமிழர்களுக்கான அவை இல்லை, அதுக்கான இடம் அங்கே இல்லை அப்படிங்கிறத நீங்கள் இல்லை, என்னுடைய செவியை, என்னுடைய இதை கேட்டுக்கொண்டிருக்கிற என் மக்கள், இன உணர்வும் மான உணர்வு கொண்ட தமிழ் மக்கள் புரிந்து கொள்ளணும். இது நமக்கான நாடுன்னு பேர் தான் தமிழ்நாடு. தமிழுக்கும் தமிழனுக்கும் இது சுடுகாடு. நம்மை அவர்கள் வச்சிருக்கிறது, நமக்கு ஒரு உயிர் இருக்குது, உணர்வு இருக்குது, உரிமை இருக்குங்கிறது இல்லை, நம்மக்கிட்ட ஒரு ஓட்டு இருக்குது, அதுக்காக தான் வச்சுருக்கான். அதுவும் அவன் காசு கொடுத்து வாங்கிக்கிற முடியுங்கிறனால அதை பற்றி கவலைப்படுறது இல்லை. தமிழ்நாட்டின் அரசவையில் தமிழை குறித்து, தமிழர் நலன் குறித்து, மொழி மீட்சி குறித்து, அதன் பாதுகாப்பு குறித்து பேச முடியாத சூழ்நிலை இருக்குன்னா அதுக்கு எதுக்கு இந்த அரசு? அது தமிழ்நாடு அரசு சட்டசபைன்னு ஏன் பேசணும்? அதை வேல்முருகன் வந்து என்ன சொல்றாருன்னா, சேகர் பாபு சொல்றத முதலமைச்சர் அப்படியே பேசுறாரு, அதிகபட்சம் அப்படியே அதே வார்த்தையை பயன்படுத்துறாரு சேகர் பாபு அப்படின்ற மாதிரி அவர் சொல்றாரு. அர்த்தமா இருக்கு சிஎம் பேசுறது. எது அதிக பிரசங்கித்தனம், எது அக்கறை, எது அவசியம்ங்கிறத 26 தேர்தலில் தெரியும்ல, தெரியும், பார்ப்போம். இல்லை, சின்னத்துக்காக காத்திருக்கேன், வந்த உடனே ஆரம்பிப்பேன். செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.